ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஹோம்மேட் ப்ரோட்டீன் ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் பேக் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணி முடி வேகமாக வளர்கிறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக்காக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் பச்சை பயிறு. பச்சை பயிரில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் பிரேக்கேஜ் இதை கண்ட்ரோல் பண்ணோம். ஆல்சோ இதில் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணோம். இப்போ நான் 2 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 கப் எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் லென்த் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நம்ம ஹேரில் இருக்க ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி முடி சாஃப்டாக இருக்க உதவியாக இருக்கும். 2 கப் பச்சை பயிருக்கு 1/2 கப் இல்லைனா 1 கப் வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிறதுக்காக 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்த தண்ணியை ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் இழுத்து நல்லா சோக் ஆகியிருக்கு. இப்போ நல்லா சோக்காகியிருக்க இந்த வெந்தயம் அண்ட் பச்சை பயிரை ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு மூட்டை மாதிரி கட்டிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 8 hours நம்ம அப்படியே விட்டுடணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். 8 hours கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பயிரில் முளை கட்டியிருக்கும். இந்த மாதிரி வெறும் பச்சை பயிரை நீங்கள் முளை கட்டி தினமும் கூட சாப்பிட்டுட்டு வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ முளை கட்டின இந்த வெந்தயம் அண்ட் பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு கிளாத் வச்சு வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டைம் எடுத்து நீங்கள் வடிகட்டுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இது ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆலோவேரா லீஃப் எடுத்துக்கிறோம். அந்த லீஃபில் இருக்க ஜெல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் சைடில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா லீஃப் கிடைக்கலன்னா கடையில் விற்கிற 99% கெமிக்கல் ஃப்ரீ ஆலோவேரா ஜெல் 1 or 2 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் ஆலோவேரா யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அடுத்ததாக தயிர் சேர்த்துக்கிறேன் 1 கப்பு. தயிரில் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரை ஹேரை இது ஸ்மூத் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்ம தலையில் டெட் ஸ்கின் செல்ஸை க்ளீன் பண்ண உதவும். அடுத்ததாக ஒரு எக் சேர்த்துக்கிறேன். நான் எக் ஒயிட் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்கோட ஸ்மெல் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபுல் எக்கையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் கடைசியாக 1 tablespoon கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாக் கேஸ்டர் ஆயில் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். முன்னாடி நாள் நைட்டே உங்கள் தலையில் எண்ணெய் வச்சுருக்கணும். எண்ணெய் வச்சுட்டு மறுநாள் காலையில் தலை குளிக்கிறதுக்கு ஒரு 20 minutesக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வகுடாக எடுத்து உங்கள் ஸ்கேல்பில் இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி மெதுவாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழித்து எப்பவும் போல் நீங்கள் ஷாம்பூ எடுத்து உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி 2 times இந்த ஹேர் பேக் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த ரெமெடி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் டேக் கேர். பை. See you on next video.